வழக்கம் போல் ஆட்டோ சவாரிக்கு சென்ற கணவன் வீட்டை விட்டு வெளியேறியதும் காதலனை வரவழைத்த இளம்பெண். சவாரிக்கு செல்லாமல் பாதியிலேயே வீடு திரும்பிய கணவனுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. மனைவி வேறொரு இளைஞருடன் தனிமையில் இருந்ததை நேரில் பார்த்த கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் அரங்கேறிய பயங்கரம். காதலனுடன் சேர்ந்து கணவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து தீர்த்து கட்டிய ராட்சச மனைவி சிக்கியது எப்படி? அதிகாலை நேரம். பக்கத்து ஏரியாவில் உள்ள மகன் சோனு வீட்டுக்கு பால் பாக்கெட் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அப்பா துந்துன் ஜா. அப்போ வீட்டு கதவு திறந்தபடி இருந்திருக்கு. வழக்கமா நம்ம வந்து எழுப்புனா தானே எந்திரிப்பாங்க, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் கதவை திறந்திருக்கேன்னு முணுமுணுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச துந்துன் ஜா கொஞ்ச நேரத்துல அலறி இருக்காரு. ஏன்னா மகன் சோனு கழுத்து அறுக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காரு. பக்கத்திலேயே மருமகள் ஸ்மிதா பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்ததுதான் துந்துன்ஜாவோட அலறலுக்கு காரணம். சோனுவுக்கு என்ன ஆச்சு, நைட்டு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு மாமனார் பதறி அடிச்சுக்கிட்டு கேட்டோம். வாய் திறக்காம மௌனமாவே இருந்திருக்காங்க ஸ்மிதா. துந்துன்ஜாவோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சோனு சடலமா இருந்ததை பார்த்து மிரண்டு போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சோனு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச கையோட அவரோட மனைவி ஸ்மிதா கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சதும் ஸ்மிதாவுக்கு வேர்த்து கொட்டி இருக்கு. அதோட காவலர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு முறையான பதில சொல்லாம திருன்னு முழிச்ச ஸ்மிதா சம்பந்தமே இல்லாம உளறி இருக்காங்க. அதனால போலீஸுக்கு ஸ்மிதா மேல சந்தேகத்தை வர வச்சிருக்கு. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே சோனுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல சோனுவுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அவரோட கழுத்தை கத்தியால அறுத்திருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த ரிப்போர்ட் போலீஸ்காரங்களோட சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்க வச்சது. நம்ம நினைச்சபடி இது மர்டர் கேஸுதான்னு ஃபைல் பண்ண காவலர்கள் ஸ்மிதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்கு. பீகார் மாநிலம் சமஸ்திபூர்ல லகுனியாங்கிற கிராமத்தைச் சேர்ந்த சோனு ஸ்மிதா தம்பதிக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள். சோனு ஆட்டோ ஓட்டிதான் தன்னோட குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பசங்க எதிர்காலத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹரியோம் குமாருங்கிற டியூஷன் வாத்தியார வீட்டுக்கு வர வச்சு பசங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்க வச்சிருக்காரு சோனு. இப்படி தினமும் சோனு வீட்டுக்கு போய் பசங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஹரியோம் குமாருக்கும் ஸ்மிதாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக போக திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. இதுக்கு நடுவுல ஸ்மிதாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சதுமே கணவன் சோனு அவங்கள உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஸ்மிதாவுக்கு குறிப்பிட்ட ஒரு செல்போன் நம்பர்ல இருந்து மட்டும் அடிக்கடி SMS வந்ததோட அதே நம்பர்ல இருந்து அடிக்கடி அழைப்பும் வந்திருக்கு. கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே அதே நம்பர் தான் ஆக்கிரமிச்சிருந்திருக்கு. இத இப்படியே விடக்கூடாது, யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சோனு மறுநாள் காலையில ஆட்டோ சவாரிக்கு போயிட்டாரு. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த சூழல்ல தான் ஆட்டோ சவாரிக்கு போன சோனு பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டு வாசல்ல ஹரியோம் குமாரோட பைக் நின்னுக்கிட்டு இருந்திருக்கு.
இந்த நேரத்துல வாத்தியார் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தோட உள்ள போய் பார்த்தா அங்க ஹரிஓம் குமாரும் ஸ்மிதாவும் கணவன் மனைவி போல தனிமையில இருந்திருக்காங்க. இத்தனை நாளா சந்தேகப்பட்டது சரியா போச்சுன்னு சொல்லி ஆத்திரத்தோட உச்சிக்கே போன சோனு மனைவி ஸ்மிதாவையும் ஹரிஓம் குமாரையும் அடிச்சிருக்காரு. அடுத்து ஹரிஓம் குமார் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸ்மிதாவுக்கும் சோனுவுக்கும் இடையில இரவு வரைக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல முடியாம சோனு கட்டில்ல படுத்து தூங்கிட்டாரு. அந்த நேரம் பார்த்து கள்ளக்காதலன் ஹரிஓம் குமார வீட்டுக்கு வர வச்ச ஸ்மிதா தூங்கிக்கிட்டு இருந்த சோனுவுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்ததோட கத்தியால கழுத்தையும் அறுத்து அவரை துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்காங்க. சோனு உயிரிழந்ததும் ஹரிஓம் குமார் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஸ்மிதா என்ன பண்றதுன்னு தெரியாம கணவரோட சடலத்துக்கு பக்கத்திலேயே விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில சோனுவோட அப்பா வீட்டுக்கு போய் பார்த்தப்பதான் சோனு கொலை செய்யப்பட்டு கிடந்த விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தகாத உறவுக்காக தாலி கட்டிய கணவனை துடிக்க துடிக்க கொலை பண்ண ஸ்மிதா கள்ளக்காதலன் ஹரிஓம் குமாரோட ஜோடியா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மிதாவோட தகாத உறவால 2 மகன்களும் தாய் தந்தை இல்லாம நிற்கதியா நிக்கிறாங்க. தகாத உறவு ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் பெரிய உதாரணம்.